இப்பொழுது நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற ஒரு ஆண்டவர், வெற்றியை தருகிற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காக வந்து அவர் வெற்றி சிறந்தார். சகலத்திலும் அவர் ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்து ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். இதுதான் என் தலையெழுத்து என்று ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. இப்படி தலையெழுத்தை மாற்றினவர் தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். சிலவங்க போய் தன் ஜாதகத்தை கொண்டுட்டு போவாங்க. அவன் சொல்லுவான், செவ்வாய் அங்க இருக்கு, புதன் அங்க இருக்கு, சனி இங்க இருக்குதான் அவன் தலையெழுத்துன்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அந்த கையெழுத்தை கொலைத்தார். சிலுவையில் என்ன செய்தாரா? கையெழுத்தை கொலைத்து என்ன செய்தார்? எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தலையெழுத்தையே மாற்றுவது சிலுவையின் அன்புதான். ஆண்டவர் நமக்கு செய்த தியாக பலிதான். அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தெய்வம் ஜெயம் எடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஜெபிக்கிற, தேடுகிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நீங்கள் சோர்ந்து ஒடுங்கி போகாதபடி நீங்கள் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களை கொஞ்சம் நோக்கி பார்ப்பது நல்லது. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு பெரிய காரியங்களை செய்தவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசியை நாம் யாருக்கும் சீக்கிரமாக ஒப்பிட்டு சொல்லிவிட முடியாது. அநேகரை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் எலியா தீர்க்கதரிசியை பொறுத்த மட்டில் அவரை இன்னொரு நபருக்கு ஈடாக ஒப்பிடுவது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். ஏனென்றால் அவர் வானத்தையே அடைத்தவர், மழை பெய்யாதபடி. மழை திரும்பவும் பெய்யும்படி அவர் மழையை பெய்ய வைத்தவர். வானத்திலிருந்து சவாலை நிறைவேற்ற அக்கினியை இறக்கினவர். பரிசுத்த வேதாகமத்திலே முதல் முறையாக மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பினவர் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி ஜனங்களை தேவனுடைய பக்கமாய் திருப்பி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டினவர். அவர் செய்த வெற்றியை பார்க்கும் பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கலாம். கடைசியாக அவர் சுழல் காற்றிலே மரிக்காமலே பரலோகத்துக்கு போனவர். அது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து என்ன செய்தார்? பரத்துக்கு போனார். அவர் மீண்டும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு செல்வோம் என்று சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு அவன் ஆயத்தமாக வழியை ஏற்படுத்தினார். ஆனால் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை போல எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் வாழ்ந்த காலம் ஒரு கொடூரமான காலம்.
எலியா தீர்க்கதரிசி ஜீவித்த காலம் மிக மிக ஒரு கொடூரமான காலம். தேவனுடைய பிள்ளைகளை அந்நிய வணக்கத்துக்குள் செய்ய கட்டாயப்படுத்தி தேவ ஆராதனையை அற்றுப்போய் தேவனுடைய ஊழியர்கள் அங்கே தேவனுடைய ஊழியர் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே தேசமே ஒரு இருள் அடைந்து போய் இருந்த காலகட்டத்திலே தான் அவர் அங்கே எழும்பி நிற்கிறார், ஜெயம் எடுக்கிறார். அப்படி என்றால் அவர் ஜெயம் எடுக்க காரணமாய் இருந்தவைகள் என்ன என்பதை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடைசி காலங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஜெயம் எடுத்த தீர்க்கதரிசியா இருக்கிற எலியாவை கொஞ்சம் நோக்கி பார்ப்பது அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா என்று பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி முதல் அவர் ஜெயிப்பதற்கு காரணமாய் இருந்ததே முதலுடைய ஜெப வாழ்க்கை தான். ஜெபம்தான் ஜெயம், ஜெபம்தான் ஜெயம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்தியம் என்ன செய்கிறது? விடுதலை ஆக்குறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு பாவத்தை மூடுகிறது. பாவத்தை என்ன செய்கிறது? மூடுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறது? சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்க வைக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஜெபம் எதை கொண்டு வருகிறது? ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்போ அபிஷேகம் நம்மை போதிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் என்ன செய்யறதா? போதிக்கிறது. விசுவாசம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. விசுவாசம் எதை கொண்டு வருது? ஆசீர்வாதங்களை. துதி ஸ்தோத்திரம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. நம்மை பார்க்க சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எலியா தீர்க்கதரிசி அவர் ஜெயங்கொள்ள காரணமாக இருந்தது முதல் ஜெபம்தான். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பாடுள்ள மனிதன், நம்மை போல, நம்ம இப்படி பாடுபடுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ போல மனுஷன் தான் அவரும். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே நம்மை போல அவர் பாடுள்ள மனிதனாயிருந்தும் அவர் கருத்தாய் ஜெபித்தார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது சொல்லிட்டு அடுத்தது யாரதான் சொல்லுது? எலியாவை தான் சொல்லப்படுது. அப்போ அவங்க ஊக்கமா ஜெபிச்சது யாருதான்? எலியா தான் ஜெபிச்சிருக்கிறார். அப்ப ஊக்கமாக அவர் ஜெபித்தவர், கருத்தாய் ஜெபித்தவர் என்று பார்க்கிறோம். நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் தங்கியிருந்த வீட்டில் குழந்தை இறந்து போச்சு. ஆனா அதுக்கு முன்ன இறந்தவங்களை யாருமே உயிர்ப்பித்தது போல வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவர் ஜெபித்து முதல் முறையாக இறந்த பிள்ளை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். யாரும் செய்யாத ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை, ஜெயத்தை அவர் கண்கள் காண்கிறார். இதற்கு காரணம் ஜெபம். அவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவியத்திலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் முதல் தேவை ஜெப ஜீவியம்தான். நாம் ஜெபிக்க கூடாதபடி அநேக தடைகள் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான். ஆனாலும் இயேசு ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க சொன்னார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொன்னார். சரீரமோ பலவீனம் உள்ளதுதான். ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். விழித்திருந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்.
விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி, நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஜெபிக்க பிரயாசப்பட வேண்டும். கடந்த நாட்களை விட இனி ஒரு நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நாம் ஒரு ஜெயம் பெற வேண்டும் என்றால், எந்த ஒரு இக்கட்டாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தாலும் நாம் ஜெயம் பெற வேண்டும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் அந்த காரியத்தை வசனத்தை கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்றார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ன? கொடுக்கும் வரைக்கும் கேட்கணும். கொடுக்கும் வரைக்கும் தட்டுங்கள், திறக்கும் வரைக்கும் தட்டணும். தேடுங்கள், கண்டடை வரைக்கும் தேடணும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் தட்டுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது வாழ்க்கையை வெற்றி பெற ஜெபம் அவசியம். ஆண்டவர் இயேசு ஜெபிக்க சொன்னார். ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவரே என்று பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எலியா ஒரு கருத்துள்ளவராய் ஜெபித்தான், ஊக்கமாய் ஜெபித்தார். எல்லா சூழலையும் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அதனாலே எலியா ஜெயம் எடுத்தார். தேசம் பஞ்சத்தினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பனியும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் இப்பொழுது மழை பெய்யும்படியாக அவர் பணிந்து குனிந்து தரை மட்டும் தன்னை தாழ்த்தி என்ன செய்தார்? ஜெபித்தார். வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவர் அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும், அந்த வேலைக்காரனால பதில் உள்ளங்கை மேகம் வருகிறது என்று சொல்லும் வரைக்கும் அவனை 7 முறை அனுப்பிட்டே இருக்கிறாரு. போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வா. அவனை அனுப்பிட்டு இவர் ஜெபிக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், அல்லது தடையாக இருக்கலாம், அல்லது வர வேண்டியது நமக்கு வராமல் இருக்கலாம். எந்த சூழலிலும் தேவை ஜெபம். அப்போ ராஜாவுக்கு முன்ன சொல்றாரு, என் வாக்கை அன்றி தேசத்தில் மழையும் சரி பனியும் சரி பெய்யாது சொல்லிட்டு ஒரு சும்மா இருக்கல. அத்தனை வருஷம் மழை பெய்யாது இப்படி ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. மழை பெய்ய கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு. அவர் மறுபடியும் மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு. மழை மட்டும் இல்ல, பனியும் பெய்யக்கூடாதுங்கிறாரு. நல்ல மழை பெய்யுதுன்னா பனி அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆனா மழையே இல்லாம இருந்தா மழை காலத்துல என்ன பெய்யும்? அதிகமா பனிதான் பெய்யும். ஆனா பனி பெய்தாலும் புல்லு என்ன செய்யும்? பசுமையா இருக்கும். அப்ப ஆடு மாட்டுக்கு என்ன இருக்காது? ஆகாரம் கிடைச்சிடும். ஆனா பனியும் பெய்யக்கூடாது, மழையும் பெய்யக்கூடாதுன்னு அங்க என்ன இல்ல? மிருக ஜீவனுக்கு ஆகாரமே இல்லை. அந்த பகுதியை வாசிக்கிற ராஜா குறிப்பிட்ட குதிரையை காப்பாத்த புல்லு எங்கேயாவது இருக்கான்னு தேடி போறாங்களாம். பைபிள் இப்படிதான் போட்டு. சரி, அதற்கு ஸ்தோத்திரம். இங்க எலியாவினுடைய வெற்றிக்கு காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் முதன்மை ஜெபந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார். அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார். இல்லை அதிகாலையில் ஜெபித்து அவர் புறப்பட்டு போகும் பொழுது அங்கே மகிமையானது நடக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே சத்துருவானன் பல தடைகளையும் நெருக்கங்களையும் உடைவுகளையும் கலக்கங்களையும் பயங்களையும் திகில்களையும் பல அசைவுகளையும் கொடுத்து நம்மை விழ செய்யும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஊக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும். எலியாவின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் காலகட்டம் எங்கும் இருள், தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஒரு சூழல் நிலைமை. ஆண்டவரை ஆராதித்தால் அவன் தலை இருக்காது. எசபேலின் அகோர ஆட்சி, சிதோனியா
தெய்வத்தினுடைய வணக்கங்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே எலியா ஜெபித்து ஜெயம் எடுக்கிறார். அல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் ஒருவேளை சூழ்நிலை மாறி ஆலயங்கள் அடைக்கப்பட்டாலும், கொள்ளை நோயினாலே கடந்த 9 மாசங்கள் ஆலயம் அடைக்கப்பட்டது. ஆனா உங்களுடைய தனி ஜெபத்தை தடை பண்ண முடிந்ததா? உங்களுடைய பர்சனல் பிரேயரை யாராவது தடை பண்ண முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஜெபத்திலே வளர்களாய் இருக்க வேண்டும். எலியா ஜெபிக்கிற மனிதனாய், வேதம் அவரை சொல்லுது, ஒரு பாடுள்ள மனிதனாய் இருந்து, நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜெயத்துக்கு காரணம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு ராஜாவை பார்த்து சொல்றார், தேசத்தை ஆளுகிற ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வாக்கை அன்றி தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது இருக்கும். யாரை கொண்டு சொல்றேங்கிறாரு? இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. இது என்ன? விசுவாச அறிக்கை. விசுவாசமா சொல்றாரு, என்னால அல்லாம, என் வாக்கை அல்லாமல் மழை பெய்யாது, பனியும் பெய்யாது. விசுவாச அறிக்கை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வேத வசனங்களை விசுவாச அறிக்கையாய் சொல்ல வேண்டும். விசுவாசித்தவளை நீ பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு தான் கூடும். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசமுள்ள ஜெபத்தில் இவைகளை கேட்பவர்களை பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசியாமல் போனால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். எதற்கு? ஜெயம் எடுக்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். எலியா விசுவாசம் உள்ளவராய் சொல்லுகிறார், சொன்னா சொன்னதுதான், மழை பெய்யாதுன்னா பெய்யாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு விசுவாச வார்த்தையும் சொல்றாரு, கையளவு மேகம் எழும்பி விட்டது என்று அறிந்தவுடன் சொல்றாரு, ராஜாவை பார்த்து, பெருமழை வரப்போகிறது, நீர் உம்முடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தி போகும் என்று அனுப்பி விடுகிறான். ஒரு ராஜாவை அனுப்புகிறான், சீக்கிரமாய் போய் விடும் என்று சொல்லி. பெரிய மழை வரப்போகிறது. ஆனா வர்றது கையளவு மேகம்தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன், நீர் புறப்பட்டு போய் அவரை அனுப்பி விடுவதை பார்க்க. விசுவாச வார்த்தை, விசுவாசத்தோடு பேசுகிறார். சில வேளையில் விசுவாசத்தோடு சொல்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். பழகணும். சொல்றார், விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறார். அப்ப எலியா இங்கே ஜெயம் பெற அந்த காலகட்டத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே அவன் வெற்றி பெறுவதற்கு விசுவாச வார்த்தைகளை அவன் வெளிப்படுத்தி விசுவாச அறிக்கை செய்தார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை செய்யப்படும். ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் முதல் இருதயத்தில் விசுவாசித்து விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். நீங்க ஒரு நாள் முரணா சொல்லக்கூடாது. சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் போல இருந்தாலும், நினைச்சது எதிர்பார்த்தது கிடைக்காம தடையா இருந்தாலும், எவ்வளவு நாள் ஜெபிச்சோம், எவ்வளவு நாள் எதிர்பார்த்தோம், ஒன்னும் நடக்கலையே என்று மட்டும் நடக்கலையேன்னு வாயிலிருந்து சொல்லக்கூடாது. நடக்கும் என்று சொல்லும். அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்ல தேவன் அதை அங்கீகரிக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இது. நாம் எந்த வார்த்தை சொல்கிறோம் அதை வைத்துதான் ஜீவனும் மரணமும். உன் வாய்மொழியினாலே சிக்குண்டாய், உன் வாய்மொழியினாலே ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் எதை சொல்லுகிறோமோ அதை வைத்துதான் நன்மையும் தீமையும்.
நான் ஆசீர்வாதமா இருப்பேன் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் அந்த பிரச்சனையை ஜெயிச்சிடுவேன் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. விசுவாச அறிக்கை. ஆண்டவர் சொல்ற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாய் சமூகமே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற சந்தேகப்படாமல் பேசு, இந்த மலையை பார்த்து பேசு, அது சமூகமே ஆகும் என்று சொல்லுகிறார். விசுவாச அறிக்கை செய்ய வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனங்களை அறிக்கையாய் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது ஜெயம் கிடைக்கும். இப்போ யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு, பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்ல. அவரு ரூட்ல போனாரு, ஆண்டவர் என்ன தூக்கி போட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள ஆள் கடலுக்குள்ள இருக்கிறார். இப்போ அவருக்கு மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? அதான் நரகம். மீன் மட்டும் கொஞ்சம் வாயை திறந்துச்சுன்னா உள்ள தண்ணி போயிடும், அவர் மேட்டர் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா அந்த மீன் வாயே திறக்காம 3 நாள் பிரயாணம் பண்ணுது. எங்க பார்த்து? நினிவே பார்த்து. ஆனா உள்ளுக்கு இருந்துகிட்டு இப்பதான் உள்ள உடைஞ்சு பயப்படுறாரு. மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே, நான் உமக்கு துதியின் பலியினாலே நான் என்ன செய்வேன்? பலியிடுவேன் ஆண்டவரே. சங்கீதத்தெல்லாம் உபயோகிக்கிறாரு. நீங்க யோனாவை படிச்சு பாருங்க, தெரியும். மீன் வயிற்றிலிருந்து சங்கீதத்தை பொறுத்தனையா சொல்றாரு. நான் மீண்டும் பலியிடுவேன், மீண்டும் நான் சோத்தரிப்பேன், என்னை நீர் காப்பாற்றுவீர் என்று சொல்லி சங்கீதத்தெல்லாம் உள்ள விடுறார். ஆனா அந்த நாட்களில் இருந்த ஊழியக்காரர்ல யோனாவுக்கு ஆண்டவரே அழைச்சி ஃபாரின் போக சொல்றாரு. இஸ்ரேல் தேசத்திலிருந்து நீ இப்ப எந்த ஊருக்கு போ? நினிவேக்கு போ என்று சொல்லி அடுத்த நாட்டுக்கு போக சொல்றாரு. ஆனா வந்த வாய்ப்பையும் இந்த மனுஷன் தட்டி கழிச்சிட்டாரு. போக மாட்டேன், அந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன் என்றார். யோனா அதை தட்டி கழித்த பொழுது, ஒரு நெருக்கம் வந்த பொழுது, சத்தியத்தை அறிந்த மனிதன், தேவனோட உறவுள்ள மனிதன், தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்தவர், அதனாலதான் ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு, ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார் யோனாவுக்கு. ஆனா தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு இக்கட்டு நெருக்கம் வந்த உடனே என் தலைவிதின்னு சொல்லிட்டு மீன் வைத்துக்குள்ள இருக்கல, இதோட மேட்டர் முடிஞ்சு மீன் வைத்துக்குள்ளேயே போயிடுவேன் என்று சொல்ல ஜெபிக்கிறார், விசுவாச அறிக்கையை செய்கிறார். யோனா புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 2 அதிகாரத்துல வரும். அதான் விசுவாச அறிக்கைங்க. நான் இன்னும் பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன், ஆலயத்துக்கு வருவேனா, எருசலேமுக்கு வருவேன், நான் உயிரோட வருவேன், சாவ மாட்டாய். எங்க இருந்துட்டு? மீன் வைத்துக்குள்ள இருந்துக்கிட்டு விசுவாச அறிக்கை. ஒரு பக்கம் பின்வாங்கி போனாலும் சூழ்நிலை மாறும் பொழுது சத்தியத்தை அறிந்தவர், தேவனை அறிந்தவர் கருத்தா விசுவாச அறிக்கை சொல்லி ஜெபிக்கிறார். விசுவாச அறிக்கை அதேதான் எலியாவும் விசுவாச அறிக்கை சொல்ல, என் வாக்கே அல்லாமல் தேசத்தில் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. விசுவாச அறிக்கை. கையளவு மேகம் எழும்பி விட்டது, பெருமழை வரப்போகிறது என்கிற விசுவாச அறிக்கையில ராஜாவையே அனுப்பி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிறதை மாத்திரம் அல்ல, விசுவாசம் உள்ளதா இருக்கணும். நீங்க ஜெபிச்சுட்டு எத்தனை மாசமா ஜெபிக்கிற இந்த காரியத்துக்காக ஒன்னும் நடக்கலையே, நடக்காது. நல்லா ஜெபிச்சுட்டு அவர் விசுவாசிக்கலன்னா எப்படி நடக்கும்? விசுவாசம். அப்போ ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 வேணும். சிலவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா விசுவாசம் இருக்காது. நல்ல ஜெப வீரர்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட விசுவாசம் அவ்வளவு இருக்காது. ஜெபிக்க சொல்லுங்க, அவ பாடு மணிக்கிறவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அப்புறம் கேட்டு பாருங்க, 50 நாளா ஜெபம் பண்றேன், ஒன்னும் நடந்த மாதிரி இல்லை, எங்க நடக்க போகுது? நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 வேணும். சில விசுவாசத்தை மட்டும் பிடிச்சு விடுவாங்க. விசுவாசத்துல வசனத்தை மட்டும் சொன்னா போதாது. அப்படி நீங்க வெறும் வசனத்தை மட்டும் விசுவாச அறிக்கை சொல்லிட்டு ஜெபிக்கலன்னு சொன்னா நீங்க ஒத்த காலில் மலையேற கதை தான். ஒரு தண்டவாளத்தை
ட்ரெயின் ஒன் சைடு போனது மாதிரி தான். போய் சேர முடியுமா? ஒரு கல்ல மலை ஏறி முடியுமா? அதே மாதிரிதான் ரெண்டும் இருக்கணும். ரெண்டையும் செய்யறாரு எலியா. ஜபமும் பண்றாரு, விசுவாச அறிக்கையும் இயேசுவதை தான் செய்யறார். சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ ரெண்டையும் ஜாயின் பண்றார். விசுவாசம் உள்ள ஜபம், பிணியாளியே ரெண்டு வரணும். சிலர் பயங்கர விசுவாசத்தில் இருப்பாங்க, ஆனா ஜபமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டும் இருக்கணும். எலியா அப்படிதான் ஜெயிச்சார். அவர் எலியா ஜெயிப்பதற்கு காரணம் ரெண்டும் இருந்தது. கேரித் ஆற்றண்டையில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சாரிபாத் ஊர்ல போய் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் வச்சார் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அவர் சும்மா இருக்கல. அந்த ஜெபம் பண்ணனால அவரை ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. வேதம் சொல்லுது, ஆகாப் ராஜா அவர் தேசம் முழுதும் என்ன செய்தாராம்? தேடினாராம். ஏன்னா அவருடைய மந்திரியை சொல்றான், உன்னை தேசம் முழுதும் வலை போட்டு தேடினாரு, நீ இவனை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நீ இவனை பார்த்துட்டேன்னு சொல்லி நான் ராஜாட்ட போய் சொன்னோம்னா உன்னை கூட்டிட்டு வாம்பாரு. நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள பரிசுத்தாவியர் கொண்டு போயிட்டாரா, என்ன கொண்டுடுவாரு? இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அப்ப எலியா அங்க பாதுகாக்கப்பட ஜெபம் அவசியம். ஆண்டவர் எந்த இடத்துல எப்படி மாற்றணும்? உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இரண்டாவது விசுவாசம். இந்த இரண்டும் எலியாவிடத்திலே இரண்டரை கலந்திருந்தது. இதுதான் யோனாவும் உங்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மூன்றாவதாக நாம் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிங்க. 2 சம்பவம் தான், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த ஆற்றண்டையில போய் இருங்கிறார். இப்போ இந்த ஆற்றங்கரையில அவர் இருக்கிறார். காலையிலையும் அவருக்கு ஆகாரம் காகம் கொண்டு வருகிறது, மாலையிலும் கொண்டு வருகிறது. எவ்வளவு காலம் எவ்வளவு மாதம் நமக்கு தெரியாது, மொத்தம் 3.5 வருஷம். ஆனா எத்தனை மாதங்கள் அதாவது எத்தனை வருடங்கள் அந்த கேரித் ஆற்றண்டில் இருந்தாருங்கிறது நமக்கு கணக்கு சொல்லல. ஆனால் ஒரே இடத்துல இருக்குன்னா எவ்வளவு பொறுமை வேணுங்க. ஒரே இடத்துல இருந்து பாருங்களா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையில வெற்றி பெறணும், ரொம்ப பொறுமை வேணுங்க. நீங்க பொறுமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆத்திரப்பட்டா அவசரப்பட்டா நம்ம எல்லாம் வெற்றி பெற முடியும் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் பொறுமை நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். எலியா மிகவும் பொறுமை உள்ளவராக இருந்தார். பொறுமை குறித்த வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. யாருக்காக காத்திருந்தாரா? அவ எலியாவங்க யாருக்காக காத்திருந்தாரு சொல்லுங்க? கர்த்தருக்காக பொறுமையான செய்றாரு. தேசத்து ஒரு எழுப்புதல் வரணும், தேவநாமம் மகிமைப்படும், பொறுமையாக கர்த்தருக்காக எலியா காத்திருக்கிறாரு. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருக்காக காத்திருந்தேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாலே வெற்றிதான். அப்ப அதற்கு முன்னாடி என்ன தேவை? பொறுமை அவசியம். நம்ம பொறுமை இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. பிரசங்கி புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வசனம் சொல்லுது, யார் உத்தமன்? பொறுமை உள்ளவன் தான் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவனே உத்தமன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற வேண்டும் என்றால் எது அவசியம்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொறுமை ரொம்ப அவசியம். அதுதான் யாருக்கும் இருக்காது. அது இப்போ ரொம்ப நவீன காலத்துல பொறுமைக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் எல்லாத்திலையும் பொறுமையா இருப்பாருங்க.
ஒரு காரியத்தை செய்யணும்னா அவர் அவசரப்பட மாட்டார், மிந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார், சரியான வேலையில தான் செய்வார். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, மயக்க முடியாது. ஆண்டவர் எதுக்கும் மயங்க மாட்டார். சொல்றாரு, என் வேலை இன்னும் வந்த உடனே செய்து தர இல்லையா? வேலை வந்த உடனே தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பாரு. என் பிள்ளைக்கு இந்த காலகட்டத்தில் இதை செய்யணும் முன்குறிச்சிருப்பாரு. அந்த காலகட்டத்தை வர்றதுக்கு இன்னைக்கு என்னதான் விழுந்து விழுந்து ஜெபிச்சாலும் நடக்காது. யோசேப்புக்கு ஒரு காலம் வச்சிருந்தாருங்க. இந்த காலம் நிறைவேறின பொழுது யோசேப்பு நிறுத்திட்டாரு, உயர்த்திட்டாரு. ஆண்டவர் அது வரைக்கும் நமக்கு பொறுமையா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். பொறுமையை நமக்கு ஜெயத்தை கொண்டவர். எலியா வாழ்க்கையில் அவ்வளவு பொறுமையா இருக்கிறார். ஆற்றண்டையில பொறுமையா தன்னந்தனியா இருக்கிறார். பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அவரு கொண்டு வர்ற ஆகாரம் யார் தான் கொண்டு வரா? ஸ்பெஷல் மேன். காகம் கொண்டு வருது. அவர் விசாரிப்பார், யாரும் இல்ல. அவரோட பேசுவது யாரும் இல்ல. எவனால் ஒருத்தன் பார்த்துட்டு அவனை போட்டு கொடுத்துட்டா கதை முடிஞ்சிடும். அவ்வளவு பொறுமையோடு ஆண்டவரோட சொற்கேட்டு பொறுமையோடு இருக்கிறார். எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. அவ்வளவு பொறுமை. எலியா வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு. நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, பொறுமையோட ஓடக்கடவும். பயிற்சி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பயிற்சியே இல்லாம ரொம்ப ஸ்பீடா ஓடணும்னா அப்புறம் மூச்சு அடைச்சு ஓடிட மாட்டோம். ஓடிடுவோமா? ரொம்ப ஸ்லோவா பொதுவா ஓடினாலும் சென்றடைய வேண்டியதை சரியான சென்றடைய முடியுமா? முடியாது. எப்பவும் சரி, நிதானமாய் நடக்கிறவன், வசனம் என்ன சொல்லுது? பத்திரமாய் நிதானத்தோடு இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம். எலியா பொறுமையோடு இருந்தார், அவர் ஜெயம் பெற்றார். அவர் என்ன செய்தாரு? ஜெயம் பெற்றார். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை அவசியம். யோபுவின் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுது. யோபு பொறுமையா இருந்து ஜெயம் எடுத்தாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் எது அவசியம்? பொறுமை அவசியம். முதல்ல என்ன செய்யணும்? வெரி குட். இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, பொறுமையோடு இருக்க வேண்டும். நிச்சயம் ஆண்டவர் சொல்றார், பொறுமையோடு இருக்க. ஆண்டவர் ஒரு உதாரணமே சொல்றாருல்ல. ஒரு விதவை ஒரு மனுஷங்கிட்ட போய் என்ன செய்றா? தன்னுடைய காரியத்தை சொல்றான். அவன் கண்டுக்கிடவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவனே சொல்றான், ஒரு நெடுநாளா என்னிடத்துல அலட்டிக்கிடுறான். என்னமோ என்னிடத்துல கேட்டானா நான் அவளுக்கு கண்டிப்பா என்ன செய்வேன்? அவளுக்கு உதவி செய்வேன் என்று சொல்றான். அப்போ ஒரு துன்மார்க்கனே, ஒரு பொல்லாதவனே செய்ய வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல பொறுமையா இருந்து கேட்கும் பொழுது செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது முக்கியம்? பொறுமை மிக முக்கியம். பொறுமை மிக முக்கியம். ஆனா உங்க வாழ்க்கையில தேவனிடத்தில் நீ பொறுமையா இருந்தீங்கன்னா நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேல செய்வாருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து அங்கே எலியா ஜெபிப்பதற்கு முக்கியமா இருந்தது தாழ்மை. வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அவர் அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்கிற பெரிய சாதிச்சிருப்பார், பெரிய அற்புதங்களை செய்திருப்பார். அவன் அப்படிப்பட்ட அக்கினியில் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று சவால் விட்டு அக்கினியை இறக்கி பெரிய காரியத்தை செய்வார். இவர் பெரிய காரியத்தை செய்துக்கிட்டு அவர் வந்திருந்த அவர் நடை எப்படி இருந்திருக்கணும்? அவர் அங்க ஒரு கேங், அவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனா அவருக்குன்னு ஒன்றுமே செய்யல. அங்க அந்த வெற்றி விழாவும் கொண்டாடல. தாழ்மையோட அது முடிச்சுட்டு கர்மேல் பருவத்தில் ஜெபந்தான் பண்றாரு. இப்ப நம்ம ஒரு பெரிய ஊழியத்தை செய்துட்டோம்னா நம்ம வீடியோ எடுத்து நினைச்சிடுறோம், வாட்ஸ்அப்ல போட்டு யூடியூப்ல போட்டு விட்டுருவோம். அந்த திரையில போட்டு பார், நாம் ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேய் ஓடிச்சு பார், எத்தனை கட்டு உடைஞ்சது பார், எத்தனை காரியம் உடைஞ்சது பாரு என்று சொல்லி அதை பிரபலப்படுத்தி மேகசின்ல போட்டு டிவியில போட்டு அந்த ஊழியத்தை என்ன செய்யறது?
இடத்துல வல்லமை வரம் இருக்கிறது. ஆனா அவரு பெரிய பெரிய அற்புதத்தை செய்யறாரு. செய்துட்டு தாழ்மையோட போய் என்ன செய்யறாரு? எப்படி ஜெபம் பண்றாராம்? நம்ம எப்படி ஜெபம் பண்றாருன்னு போட்டிருக்கு. தரை மட்டும் குனிந்து தாழ்மையை வெளிப்படுத்துறாருங்க. தரை மட்டும் குனிந்து அவர் ஜெபிக்கிறார், தன் தாழ்மை வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்தாலும் சரி, ஊழிய பாதையிலே, இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு அற்புதம் செய்தாலும் தேவனுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். கிருபைகளை நாம் பெறலாம், வரங்களை பெறலாம், தாளந்துகளை பெறலாம், நம்மை கொண்ட தேவன் பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் தரை மட்டும் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மில் ஒன்று, அப்பொழுதுதான் ஜெயம் எடுக்க முடியும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறார். இவன் அல்ல, அவன் அல்ல, இவனே என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே தாழ்மைக்குள்ளவன் ஆண்டவர் சொல்ல, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். நமக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைங்க வளர வளர, கிருபைகளை பெற பெற, நீங்கள் படிப்பை குறித்தோ, பணத்தை குறித்தோ, அழகை குறித்தோ, உங்களுடைய அந்தஸ்தை குறித்தோ, உங்களுடைய உயர்ந்த பதவியை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது, தேவனை குறித்து மேன்மை பாராட்ட. தேவனை குறித்து மேன்மை பாராட்ட. நம் ஆண்டவரை மேன்மை பாராட்டி நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்வார். சிலர்கள் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரு கருவியா தேவன் எந்த சூழ்நிலையும் நாம் எலியாவை போல வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வேணும்? தாழ்மை. என்ன அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நமக்கு ஒண்ணு இல்லை. இயேசு கிறிஸ்து செய்யாதத சீஷர்கள் செய்ய வைத்தார் ஆண்டவர். பேதுரு நிழல் பட்டு என்ன செய்தாங்க? சுகானாங்களா இல்லையா? சொல்லுங்க, சுகம் நடந்ததா இல்லையா? பேதுரு நிழல் பட்டாயில் என்ன செய்யணும்? சுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை கொண்டு மாத்திரம் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை கொண்டு தான் விசுவாசிக்கிறது, விசுவாசத்தின்படி நம்முடைய உள்ள உடைந்து விசுவாசத்தின் ஆண்டவரே அந்த பேதுருவை கொண்டு செய்தது போல ஒரு ஊழியக்காரர் போறாரு, இவரை கொண்டு எனக்கு செய்யுங்க. நம்ம உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு நிற்கதியான வேளையிலே கர்த்தர் நறுங்குண்டதி புறக்கணியாத தேவன் தாழ்மையோடு கேட்கும் பொழுது ஒரு மகிமை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குன்னு சொல்றேன்னா, தேவனுடைய காரியத்தில் தாழ்மை மிக முக்கியம். தாழ்மையா இருக்கும். என்ன கொண்டு அதை செய்தாரு, இதை செய்தாரு. நம்மளை கொண்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஜீரோ. அவர் தான் செய்ய முடியும். அவர் தான் செய்ய முடியும். நமக்கு என்ன வேணும்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தாழ்மை. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தாழ்மை முக்கியங்க. தாழ்மைதான் மிக முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து எலியா வல்லமை உள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலர் நடபடியில் பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம் மிகுதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சியாக இருப்பார். எலியா அவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரனாய் காரியங்களை நடப்பித்தார். ராஜாக்கு முன்பாக இருந்தாலும் சரி, குடிமக்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக இருந்தாலும் சரி, வல்லமையான காரியங்களை நடப்பித்தார். தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படணும். நம்ம ஜெயம் பெறணும்னு நினைச்சோம், தேவ வல்லமையினால் நிரப்பப்படணும். தேவ வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது எலியாவை போல நாம நினைச்சல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் அடைக்கலாம். நான் என்னுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சுவர்ந்து போய்விடாதபடி, என் தலையெழுத்து நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து விடாதபடி நீங்கள் ஜெயம் பெற எலியாவை போல் நாம் ஜெபிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட. ரெண்டு இணைந்து செயல்பட வேண்டும். ரெண்டு என்ன செய்யணும்? இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அதோடு நம்முடைய பொறுமை உள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருந்து தேவ வல்லமையை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை நம்மளிருந்து வெளிப்படும் பொழுது ஜெயம் வந்தார். எலியா அப்படிதான் ஜெயம் எடுத்தார். அவர் வாழ்ந்த காலம் இதை விட மோசமான ஒரு காலகட்டம். ஆனால் அந்த நாட்களில் எலியா ஜெயம் எடுத்தது போல இந்த காலகட்டத்திலையும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதனால் தான் தேவன் எதிர்பார்த்து
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று எதிர்பார்க்கிறார். நாம் ஜெயம் எடுப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இதுதான் என் முடிவோ, என் தலையெழுத்து என்று சூழ்நிலையை மாற்றிவிடக்கூடாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஜெயம் கொடுக்கிறவர், அவர் ஜெய கிறிஸ்து, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். நமக்கு வெற்றி கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார். பாவமோ சாபமோ கட்டுகளோ வியாதிகளோ துன்பமோ தரித்திரமோ எது இருந்தாலும் சரி, தேவன் அது நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் அவரை சார்ந்து கொண்டு ஜெபிப்போம், விசுவாசிப்போம், விசுவாச அறிக்கை செய்வோம், பொறுமையோட ஓடுவோம், தாழ்மையாய் நடப்போம், வல்லமையை தரிப்பித்துக் கொள்வோம். ஜெயம் நமக்கு. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.